உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. ஏற்கனவே வந்து நான் ஆப்பத்துக்கு அதுக்கப்புறம் இட்லிக்கெலாம் வந்து ரேஷன் அரிசியில் எப்படி கலந்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருந்தேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி வந்து ஒரு 5லேருந்து 6 பேர்த்துக்கு ஆப்பம் மாவு நம்ம எப்படி ஊற வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி வச்சுருக்கேன், அதே மாதிரி ரேஷன் அரிசி பச்சரிசி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கடை அரிசி இட்லி அரிசி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து பாருங்க 1.5 டம்ளர் இது இட்லி அரிசி, 1.5 டம்ளர். இப்போ 3 டம்ளர் போட்டிருக்கேன் நான். அதே மாதிரி பச்சரிசி வந்து 3 டம்ளர். இப்போ இந்த 6 டம்ளருக்கு உளுந்து வந்து கொஞ்சம் அரைக்கும், கொஞ்சம் கூட உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா வெந்தயம். இந்த வெந்தயம் எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பம் ஊற்றும் போது சைட்லலாம் நல்லா செவுந்து வரும், கீழே வந்து நல்லா பன் மாதிரி வரும். அதுக்காக தான் நம்ம வெந்தயம் போடுறோம். மாவு ஆட்டும் போது வேணும்னா கொஞ்சமாக சாதம் போட்டு ஆட்டிக்கலாம், அப்போ பாஞ்சு மாதிரி நல்லாயிருக்கும் ஆப்பம். இதை கழுவி ஊற வச்சிடலாம். ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நான் ஆட்டிட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் ஆப்பம் ஊற்றி காமிக்கிறேன். நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா புழுங்கல் அரிசி ஒரு 1/2 டம்ளர், அதுக்கப்புறம் இட்லி அரிசி ஒரு 1/2 டம்ளர் போட்டுக்கோங்க. ரேஷன் அரிசி பச்சரிசி இருந்ததுன்னா அது 1 டம்ளர். அப்போ 2 புழுங்கல் அரிசி சேர்த்து 1 டம்ளரும் பச்சரிசி வந்து 1 டம்ளரும் போட்டிங்கன்னா போதும். உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இது 2 பேர்த்துக்கு. இதை அப்படியே நீங்கள் கணக்கு பண்ணி 4 பேர்த்துக்கு 6 பேர்த்துக்கு 8 பேர்த்துக்கு நீங்கள் கணக்கு பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அரிசியை கழுவி நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா வந்து இந்த மாதிரி பிணைஞ்சி கழுவுங்க. அப்போ தான் வந்து நமக்கு ரேஷன் அரிசி போட்டால் கூட அதோட வாசனை எதுவுமே நமக்கு வராது. இந்த அரிசி கழுவுற தண்ணியை அப்படியே நம்ம செடி கூட ஊற்றலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை கழுவுற தண்ணியை செடிக்கு ஊற்றிட்டு மீதி தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம். இது வந்து நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நான் அரைச்சி காமிக்கிறேன். பாருங்க, இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் இதில் வந்து நான் மாவு இட்லிக்கு அரிசி மாவு ஆட்டி எடுத்துட்டேன். இதுலேயே நம்ம போட்டு ஆட்டிக்கலாம். கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு சாதம் போட்டுக்கலாம். நம்ம ஆப்ப மாவு வந்து சாதம் போடாமல் கூட அரைக்கலாம். ஆனால் சாதம் போட்டால் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா வரும். நைஸாக அரைச்சிருவோங்க. இப்போ மாவு வந்து நைஸாக அரைப்பட்டுருச்சு. உப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்குது.
இந்த மாதிரி நல்லா கலந்துக்கங்க. இப்படி ஊத்துனா தண்ணி போல வரணும். நல்லா நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்க, சூப்பரா ஆப்பம் வந்துருச்சு. நல்ல வெளியே மொறுமொறுனும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நான் சொன்ன இதே அளவோட நீங்கள் ஆப்பம் மாவு ஊற வச்சு ஆட்டி இந்த மாதிரி ஆப்பம் ஊற்றினீங்கன்னா சூப்பரான ஆப்பம் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.